நம்மளுடைய ஃபாலோவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இங்கே காமனம்பட்டியிலேருந்து நம்மளுடைய ஃபாலோவர் கொடுத்துருந்தார் இந்த ஆம்பிள்ஃபயரு. அதாவது அவர் வந்து வெளியில் வேலை பார்க்குறாரு. அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வருவாராமா. வந்துட்டு இந்த ஆம்பிள்ஃபயரை நான் வந்து பாட்டு கேட்பேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஏதோ பிரச்சனை எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு கொண்டு வந்துட்டு நம்ம எல்லாமே சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூராமே எஸ்டிகே மாடலில் 4.1 4.1 9.1 இப்படி யூஸ் பண்ணி 3 ஐசி யூஸ் பண்ணி 5.1 பண்ணியிருக்காங்க. 24 வோல்ட்டில் 24 வோல்ட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி சக்தி ப்ராலஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செட்டை நம்ம வந்து டைரெக்டாக பவர் சப்ளையில் ஆன் பண்ணாமல் சீரிஸ் லம்பில் நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரிஸ் லம்ப் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். சுவிட்சை ஆன் பண்ணோன்னா ஃபுல் டெத்துங்க, ஃபுல்லாக வந்து ஷார்ட் காமிக்குது. ஆனால் செட்டு வந்து இப்போ நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அங்கே இண்டிகேட்டருக்காக ஒரு எல்இடி வச்சுருப்பாங்கல்ல, அது மட்டும் லைட்டாக எரியுது. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் டெத்து. சரி இதை நம்ம என்ன தான் பண்ணுறது, எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி எங்கே தான் ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்ரிங் போட்டுட்டு சால்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு வயராக இண்டிவிஜுவலாக ரிமூவ் பண்ணேன். அதாவது ப்ளஸ் வோல்டேஜ் மைனஸ் வோல்டேஜ். இப்போ வந்து மைனஸை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. மைனஸ் ரிமூவ் பண்ணோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு. இப்போ மைனஸை மட்டும் எடுத்து விட்டோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸு எல்லாமே டோட்டலாக வந்து ஃபுல் டெப்த்துங்க, பூராமே வெடிச்சிருச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு. நம்ம இது என்ன தான் ரிமூவ் பண்ணி போட்டாலும் பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இதில் கம்பல்சரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். கஸ்டமர் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி பண்ண தர முடியுமோ எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து தாறுமாறாக ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரிப்பன் வயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஷார்ட் ஆனது காரணம் முக்கால்வாசி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஹீட் இஷ்யூ தாங்காமல் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஷார்ட் ஆகிடுது. ஷார்ட் ஆனோன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 5 சேனல் போர்டுமே டோட்டலாக காலி. இப்போ இந்த வயரிங் கிட்டு நம்ம இப்படி போட மாட்டோம், எல்லாமே டோட்டலாக மாற்றி கஸ்டமருக்கு ஒரு தெளிவான ஆடியோ நம்ம கொடுக்க போகிறோம். வயரிங் கிட்டுமே மாற்றி பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறேன்றதை அடுத்த ஒரு பெரிய வீடியோவில் நான் காமிக்கிறேன். நமது சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு கஸ்டமரும் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபாலோவர் கொடுத்துட்டு வரீங்க. கம்பல்சரி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நான் வளர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு கம்பல்சரி தேவைங்க. நம்ம இந்த வயர்ஸ் எல்லாமே டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ரிப்பன் வயர்ஸ் யூஸ் பண்ணி ஆம்பிள்ஃபயர் பண்ணாதீங்க, என்னுடைய ஒரு சின்ன கருத்தாக இருக்கும். ஃபேன் எல்லாமே டேமேஜ், ஃபேனும் உடலை. டோட்டலாக சரி பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.